எழுத்து மிகும். 8 கூட்டல் தொகை சீக்வல் டு 8 தொகை. 10 கூட்டல் பாட்டு சீக்வல் டு 10 பாட்டு. அப்ப எழுதிக்கோங்க விதி எண் 11. 8 10 என்ற எண்ணு பெயர்களின் பின் 8 10 என்ற எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகும். 8 10 என்ற எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகும். படஜா கீழே எடுத்துக்காட்டு 8 கூட்டல் தொகை சீக்வல் டு 8 தொகை. 8 கூட்டல் தொகை சீக்வல் டு 8 தொகை. 10 கூட்டல் பாட்டு சீக்வல் டு 10 பாட்டு. 10 கூட்டல் பாட்டு 10 பாட்டு. ஓகேவா? அப்ப 8 தொகை 10 பாட்டு. வல்லெழுத்து என்ன பண்ணும்? மிகும். உரிச்சொல் தெரியுமா? நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சால உரு தவ நனி கூர் களி கடி நாம வை விழு இரு மல்கு மல்லல் மல்லலம் நளிர் வார்த்தை எல்லாம் 4 எழுத்து. கவனிங்க. சால தவ தட குல என்னும் உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். அடுத்த ரூல்ஸ் மேடம் 12 11 இது 12 தானே? ஆமா 12. நீங்க இழுத்து பிடிச்சி ஒரே விதி அழிக்க கூடாது. ஆமா இது வேற எது சொல்றதுனாலும் பயமா இருக்கு. ஆமா இல்ல நம்ம ஒண்ணு சொல்ல நீங்க ஒண்ணு கிரியேட் பண்ணி எழுதிட்டு இருப்பீங்க. குல சால தவ தட குல. ஆனா குல இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு வார்த்தையில இல்ல. நம்ம குழந்தை குளவி என்கிற வார்த்தை தான் பயன்படுத்துறோம் சின்ன குழந்தையை குறிக்க. ஆனா குல என்னும் சொல் இப்ப இல்ல. அது அந்த காலத்துல தொல்காப்பியருடைய காலத்தை வழக்காக அது இருந்திருக்கலாம். அதனால அவர் சொல்லியிருக்கலாம். நமக்கு இருக்கிற வார்த்தைகளுக்கு புரிஞ்சுக்கிட்டா போதும். ஆனா விதியில கேட்கும் போது சால தவ தட குல என்னும் உரிச்சொற்களின் பின் கசதப்ப என்ற எழுத்துக்களை கொண்ட வறுமொழி சொற்கள் வரும்போது கண்டிப்பா இடையில வல்லெழுத்து மிகும். நீங்க எழுதுறது சால தவ தட குல என்னும் உரிச்சொற்களின் பின் என்ற உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். போட்டாச்சா? போட்டீங்களா? அவ்வளவுதான். கீழே எடுத்துக்காட்டு. சால கூட்டல் சிறந்தது சால சிறந்தது. ஒருவேளை பாவரிசையோட சால கூட்டல் பசித்தது சால பசித்தது. கேசத்தப்ப வர மாதிரி எது வந்தாலும் மிகும். சால கூட்டல் சிறந்தது சால சிறந்தது. அடுத்தது தவ கூட்டல் பெரிது தவ பெரிது. சொல்றமா? தவ கூட்டல் புதல்வன் தவ புதல்வன் சொல்றோம்ல, அது மாதிரி. அடுத்தது தட கூட்டல் கை தடக்கை. தட கூட்டல் கை என்ன வரும்? தடக்கை. தடக்கைன்னு சொல்லலாம், தடங்கைன்னு சொல்லலாம். தடக்கைன்னு சொல்லலாம், தடங்கைன்னு சொல்லலாம். இக்காவும் ஒரு இக்கு இங்காவும் மாறி வரும். அப்ப நமக்கு ஒற்று மிகணும், அவ்வளவுதான. வல்லெழுத்து மிகணும். அப்ப தட கூட்டல் கை தடக்கை. குல என்பது இன்னைக்கு வழக்கத்துல இல்ல நம்மகிட்ட. அவங்க காலத்தையும் சொல் வழக்கு. அதனால உரையாசிரியர்களே பழைய காலத்து சொல் வழக்குன்னு விட்டா. ஆனா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது சால தவ தட குல என்னும் முடிச்சொற்களின் பின் வல்லெழுத்து மிகும். புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா? அடுத்தது பலமா? விதி எண் 13. விதி எத்தனை? 13. ரொம்ப முக்கியம். ஓரெழுத்து ஒரு மொழி சொற்களின் பின் ஓரெழுத்து ஒரு மொழி சொற்களின் பின் ஓரெழுத்து ஒரு மொழி சொற்களின் பின் வல்லினம் மிகும். ஓரெழுத்து ஒரு மொழி மொத்தம் 42 இருக்குன்னு படிச்சிருக்கோமா? யாரு சொன்னா? பகனந்தி மொழி. அழகில் நீங்க தான் சொன்னீங்க. 40 அதுவும் சொல்லுவீங்க.
42 ஓரெழுத்து ஒரு மொழி. பவனந்தி முனிவர் குறிப்பிடுவார். எத்தனை குறில் எத்தனை நெடில்? நெடில் 40, குறில் 2. அந்த 2 குறில் நோ து, 2 எழுத்து மட்டும். ஓரெழுத்து ஒரு மொழி சொற்களுக்கு பின்னாடி கண்டிப்பாக வல்லெழுத்து என்ன பண்ணும்? மிகும். இப்ப எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். பூ கூட்டல் பறித்தான், பூ பறித்தான். தீ கூட்டல் பிடித்தது, தீ பிடித்தது. கை கூட்டல் குழந்தை, கை குழந்தை. கைனா கைனா கையில வச்சிருக்க குழந்தை. கை என்றாலே தமிழ்ல சிறிய. கர்ச்சிஃப்லாம் வச்சிருக்கோம்ல, கர்ச்சிஃப்க்கு தமிழ்ல என்ன பேரு? கைக்குட்டை. கையில இருக்க சின்ன துணி, சின்ன குட்டை. அர்த்தம் புரியுது இல்ல? நம்ம சிறியன்னு அர்த்தம் கைனா. ஆனா நம்ம கைனா கை குழந்தை, கையில தூக்கி வச்சிருந்தா கை குழந்தை, தலையில தூக்கி வச்சா தலைப்புள்ள, தலை குழந்தை, அப்படிலாம் கிடையாது. அதனது சிறிய மீனிங். அப்ப தீ கூட்டல் பிடித்தது, தீ பிடித்தது. பூ கூட்டல் பறித்தான், பூ பறித்தான். அப்ப தீ பூ என்பது, தீனா நெருப்பு, பூனா மலர். அப்ப ஓரெழுத்து ஒரு மொழியா? ஆமாவா இல்லையா? அப்ப ஓரெழுத்து ஒரு மொழி சொற்களின் பின் வல்லினம் மிகும். போட்டாச்சா? படிங்களா? அடுத்த பாயிண்ட். குட்டை துணி. கந்தல்னாலும் துணி தான். கந்தல்னா வேஸ்ட் துணி. கந்தல் துணினா கிழிஞ்ச துணின்னு அர்த்தம். வேஸ்டா இருக்கிற துணி. இந்த பாத்திரம் அடுப்புக்கு இறக்குறதுக்கு. இல்ல, கந்தல் வேற, கந்தை வேற. கந்தை என்பது அழுக்கு துணி. அது அழுக்காக இருக்கிற துணியா கூட அது என்னது, அதை சரியாக துவைச்சு பயன்படுத்து. கூழானாலும் குளித்து குடி சொன்னாங்கல்ல. கூழே ஆனாலும் கூட குளிச்சுட்டு அப்புறம் வந்து என்ன பண்ண, சாப்பிடு. அது சில ஆசாரங்கள், சில ஒழுக்கங்கள், அதெல்லாம். அடுத்து என்ன சொன்னேன்? ஒரு தோதுமை இல்ல, விதியின் 14. இப்ப பார்க்க போறது 14. திசை பெயர்களின் பின், திசை 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 பெயர்களின் பின் வல்லினம் மிகும். திசை பெயர்களின் பின் வல்லினம் மிகும். வடக்கு கூட்டல் பக்கம், வடக்கு பக்கம். சில பேருக்கு ஏன் சார் வடப்பக்கம்னு வராதா? அது திரிபு புணர்ச்சி இல்லை. நிலைமொழியும் வறுமொழி நேரடியாவே சேரும் போது எந்தவித மாற்றம் ஏற்படாம புணரணும்னா, இயல்பாக புணரணும்னா வடக்கு கூட்டல் பக்கம், வடக்கு பக்கம். ஓகேவா? அது திரிஞ்சு வரும்போது வடபக்கம்னு தெரியும். கிழக்கு கூட்டல் பகுதி, கிழக்கு பகுதி. அது நீங்க தெரியும் போது கீழ்ப்பகுதின்னு கூட வரலாம். ஓகேவா? நமக்கு திரிபெல்லாம் தேவையில்லை. நிலைமொழியும் வறுமொழியும் சேரும் போது என்ன மாற்றம்? வடக்கு கூட்டல் பக்கம், வடக்கு பக்கம். கிழக்கு கூட்டல் பகுதி, கிழக்கு பகுதி. போட்டீங்க இல்லையா? அப்ப திசைப்பெயர் சொற்களுக்கு பின்னாடி கண்டிப்பாக வல்லெழுத்து, வல்லெழுத்து மிகும். போட்டீங்களா? அடுத்து எழுத போற ரூல்ஸ் எத்தனை? 15. 15 எழுதுங்க. நிலைமொழியில், நிலைமொழியில் நிலைமொழியில் உயர்திணையாய் அமையும், நிலைமொழியில் உயர்திணையாய் அமையும், நிலைமொழியில் உயர்திணையாய் அமையும் பெயர் தொகை சொற்களின் பின், நிலைமொழியில் உயர்திணையாய் அமையும் பெயர் தொகை சொற்களின் பின் தப்பு இருங்க, நான் தான் மாத்தி சொல்றேன். பெயர் தொகை சொற்களுக்கு பின்னாடி நிலைமொழியில் உயர்தனையாக பெயர் தொகை சொற்களை மிகாது. மிகுன்னு சொல்லிட்டோம்னா அதை அடிச்சிருங்க. விதியை நான் தான் மாத்திட்டேன் குழப்பத்துல. அதை அடிச்சிருங்க, விதியை அடிச்சிருங்க.
வரும் ஆகார ஈற்று சொற்களின் பின் வல்லெழுத்து. ரைட். தனி குறில் எழுத்தை அடுத்து வரும் ஆகார ஈற்று சொற்களின் பின். ரூல்ஸ் பேர் என்ன கேட்டா, தனி குறிலை தனி குறிலை அடுத்து வரும் ஆகார ஈற்று சொற்களின் பின். தனி குறிலை அடுத்து வரும் ஆகார ஈற்று ஆவண்ணா தனிக்குறிலை அடுத்து வரும் ஆகார ஈற்று சொற்களின் பின் வல்லினம் மிகும். இந்த விதிக்கு ஆப்போசிட் விதியத்தான் நான் உங்களுக்கு மாற்றி சொல்லிட்டேன். புரியுதா? மேல உள்ள அந்த 2 வரி அடிச்சிட்டீங்கல்ல. இங்க பாருங்க, இப்ப நான் எழுதியிருக்கேன்ல, ப க நீ என்னது? தனிக்குறில் எழுத்து. ப அப்படின்னா தனிக்குறில், க அப்படின்னா தனிக்குறில், நீ அப்படின்னா தனிக்குறில். இப்ப 2வது கவனிங்க, 2வது இருக்க எழுத்தெல்லாம் என்ன எழுத்து? இல்லு கூட்டல் ஆ லா, இன்னு கூட்டல் ஆ நா. அப்ப இதெல்லாம் ஆகார ஈற்று சொல். கரெக்டா? அப்ப தனி குறில் எழுத்தை அடுத்து வரும் ஆகார ஈற்று சொற்களின் பின் கண்டிப்பா வல்லெழுத்து என்ன பண்ணும்? மிகும். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, பலா கூட்டல் சுளை பலா சுளை. கரெக்டா? கனா கூட்டல் கண்டே கனா கண்டே இக்கு வரும். நிலா கூட்டல் சோறு நிலா சோறு. அர்த்தம் புரியுதா? அல்லது கனா கூட்டல் காலம் கனா காலம். எதுனாலும் போட்டுக்கலாம். கசத்தை போற மாதிரி எந்த சொல்லனாலும் போடுங்க. ஆனா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, முதல் நிக்கிறது தனி குறில் எழுத்து, 2வது நிக்கிறது ஆகார ஈற்று எழுத்து. புரியுது இல்லையா? தனி குறில் எழுத்தை அடுத்து வரும் ஆகார ஈற்று சொற்களின் பின் வல்லெழுத்து மிகும். நிலா கூட்டல் சோறு நிலாச்சோறு. கனா கூட்டல் காலம் அல்லது கனா கூட்டல் கண்டேன் எதனாலும் முடுக்கலாம். கனா காலம் அல்லது கனா கண்டேன். நிலா கூட்டல் சோறு நிலாச்சோறு 2 எழுதிட்டீங்களா? பலா கூட்டல் சுளை பலாச்சுளை அல்லது பலா கூட்டல் பழம் பலா பழம். இப்ப பா வந்தா இப்போ வரும், சே வந்தா இச்சு வரும். அப்ப ரூல்ஸ் புரிஞ்சுச்சா? தனி குறில் எழுத்தை அடுத்து வரும் ஆகார ஈற்று சொற்களின் பின் கண்டிப்பாக வல்லெழுத்து மிகும். அடுத்த பழமா, நிலைமொழியின் இறுதியில் நிலைமொழியின் இறுதியில் நிலைமொழியின் இறுதியில் உயிரெழுத்துக்களை கொண்ட சொற்கள். நிலைமொழியினுடைய இறுதியில உயிரெழுத்துக்களை கொண்ட சொற்கள் வருமொழி சொற்களோடு புணரும் போது. நிலைமொழியின் இறுதியில் உயிரெழுத்துக்களை கொண்ட சொற்கள் வருமொழி சொற்களோடு புணரும் போது இடையில் வல்லினம் மிகும். நிறைய சொற்கள் இந்த விதிப்படிதான் புணரும். உயிரீற்று புணர்ச்சினே நாளைக்கு நம்ம படிப்போம், புணர்ச்சி விதி இல்லை. அப்ப நிலைமொழியினுடைய இறுதியில உயிரெழுத்துக்களை கொண்ட சொற்கள் வருமொழி சொற்களோடு புணரும் போது, அந்த வருமொழி சொற்கள் கேசா தாப்பால தானே வரணும்னு படிச்சிருக்கோம் இது வரைக்கும். புணரும் போது கண்டிப்பாக வல்லெழுத்து மிகும். எங்க நான் உங்களுக்கு சொல்றேன், நிலைமொழி இறுதியில வர்ற மாதிரி சொல். பனி இருக்கா? இளமை, பள்ளி. இங்க பாருங்க, பனி பிரிச்சா இன்னு கூட்டல் இ. இளமை பிரிச்சா இம்மு கூட்டல் ஐ. பள்ளி இல்லு கூட்டல்
ஆல வரணும்னா இப்பதான் நம்ம பார்த்தோமே பலா கணா இன்னு கூட்டல் ஆ அப்படி கூட வரலாம். இந்த சொல்லுக்கு முன்னாடி காசத்தப்ப வந்தான். கவனிங்க, பனி கூட்டல் துளி பனித்துளி, இளமை கூட்டல் பருவம் இளமை பருவம். அடுத்து என்ன சொன்னா, பள்ளி கூட்டல் கூடம் பள்ளிக்கூடம். கரெக்டா? அல்லது பள்ளி கூட்டல் தோழன் பள்ளி தோழன். இப்ப நம்ம கொடுக்குற வார்த்தைகள் எக்ஸாம்பிளுக்கு தான். இதே மாதிரியான வருகிற தொடர்கள்ல எல்லாமே வல்லெழுத்து என்ன பண்ணோம் மிகும். நாம புக்கில இருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றனால நம்ம சிற்றறிவுக்கு எட்டிய வரை என்ன பண்றோம், புத்தகத்துல இருக்கிற எக்ஸாம்பிளை மட்டும் படிச்சுக்கிறோம். புரியுது இல்லையா? இப்ப ஆழ்ந்த புலமை பெற்று அவ்வையார மாற போறதெல்லாம் கிடையாது. இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்றதுக்காக எனக்கு அதுல இருந்து அப்படியே தான் வரும். அப்ப நல்லா கவனிங்க, நிலைமொழியின் இறுதியில் உயிரெழுத்துக்களை கொண்ட சொற்கள் வருமொழி சொற்களோடு புணரும் போது இடையில் வல்லெழுத்து மிகும். போட்டாச்சா? போட்டாச்சா? அடுத்த வாங்க, எத்தனாவது விதி? 17. லாஸ்ட் ரூல்ஸ், கடைசி விதி. இங்க பாருங்க, மொத்தம் 21 விதி. நம்ம அதை ஃபுல்லா என்ன பண்ணிருக்கோம், மாத்தி சுருக்கி அதை வகுத்து எப்படி கரெக்டா கொண்டு வரணுமோ அதுக்குள்ள கொண்டு வந்தா 17 விதி. அவ்வளவுதான். ஏன் மேடம் இன்னும் எழுதுவோம், நம்ம வேணா இன்னொரு 4-5 விதி எழுதி வேணா சேர்ப்போம். நீங்க வேணா சொல்லுங்க, ஒரு 5 மணிக்கு மேல எத்தனை எழுதி சேர்க்கலாம் அப்படி இன்னும் நிறைய இருக்குன்னு எதிர்பார்த்தீங்களா? லாஸ்ட் ரூல்ஸ். குற்றியல் உரம் பார்த்தோமா? குற்றியல் உரம் பார்த்தோமா? குற்றியல் உரம் எத்தனை வகைப்படும்? வன்தொடர், ஆயுதத்தொடர், நெடில் தொடர், உயிர். 6 தொடர் குற்றியலுகரத்துல வன்தொடர் குற்றியலுகர சொல்லுக்கு முன்னாடி மட்டும்தான் வல்லெழுத்து மிகும். நல்லா புரிஞ்சுக்கணும். வன்தொடர் குற்றியலுகர சொல்லுக்கு முன்னாடி மட்டும்தான் வல்லெழுத்து மிகும். பிற தொடர் குற்றியலுகர சொல்லுக்கு பின்னாடி வல்லெழுத்து மிகார். இப்ப எக்ஸாம்பிள், முரட்டு கூட்டல் காலை முரட்டு காலை, முரட்டு கூட்டல் காலை முரட்டு காலை. வயிற்று கூட்டல் வலி வலி வலிதானே வருது, வராது. ஏன்னா முன்னாடி காசு தப்ப வரல. வேற என்ன சொல்லுங்க, வேற ஏதாவது சொல்லுங்க. ஆட்டு கூட்டல் குட்டி ஆட்டுக்குட்டி இருக்கா? பேச்சு கூட்டல் போட்டி பேச்சு போட்டி. புரியுது இல்லையா? பாட்டு கூட்டல் பாடினான் பாட்டு பாடினான். ஏன்? பாட்டு என்பது வன்தொடர் குட்டி எழுதுறோம், பேச்சுன்றது வன்தொடர் குட்டி எழுதுறோம், முரட்டுன்றது வன்தொடர் குட்டி எழுதுறோம். ஆற்று கூட்டல் பாலம் ஆற்று பாலம். ஏன்? ஆற்று என்பது வன்தொடர் குட்டி எழுதுறோம். ஆறுன்னு இருந்தா அது நெடில் தொடர், ஆற்றுன்னு இருந்தா அது வன்தொடர். அர்த்தம் புரியுதா? அப்ப லாஸ்ட் ஒன்று எழுதிக்கோங்க, வன்தொடர் குற்றியலுகர சொற்களின் பின், வன்தொடர் குற்றியலுகர சொற்களின் பின் வன்தொடர் குற்றியலுகர சொற்களின் பின் வன்தொடர் குற்றியலுகர சொற்களின் பின் வல்லினம் மிகும். ஓகேவா? கீழே எடுத்துக்காட்டு, முரட்டு கூட்டல் காலை முரட்டு காலை. முரட்டு கூட்டல் காலை முரட்டு காலை. போட்டாச்சா? அடுத்து சொல்லு. எழுதிக்கலாம். இல்லைன்னா பேச்சு கூட்டல் அதை எழுதுங்க, அதுவும் இட்டு இட்டு வருது இல்ல. பேச்சு கூட்டல் போட்டி என்ன சொல்லணுமா? பேச்சு போட்டி. ஓகேவா? புரிஞ்சுச்சா? அவ்வளவுதான். மொத்தம் எத்தனை விதி? 17. அப்ப நீங்க ஒன் சைடு இருக்கிற 17 ரூல்ஸ் கம்பல்சரி படிக்கணும். உங்களோட 6th to 12th புக்குக்குள்ள இந்த விதிகள் எல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக கொடுக்கப்பட்டிரும். புரியுது இல்லையா? நம்ம ஓல்டு புக் அண்ட் நியூ புக் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா 17 விதி ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிட்டோம்.
ஆனா நான் சொன்னேன்ல அந்த இனி இனி தனி என ஆக மிக அதுவே 3 விதியா இருக்கும். நம்ம எத்தனை விதியா வச்சுக்கிட்டோம்? ஒரே விதியா வச்சுக்கிட்டோம். சொல்றது புரியுது இல்லையா? அப்ப சில விதிகளை நம்ம என்ன பண்ணிருக்கோம்? சேர்த்திருக்கோம். ஒன்னொன்னா சேர்த்து மொத்தமா எழுதிக்கிட்டோம். ஓகேவா? இப்ப எங்க மிகுன்னு சொல்லிட்டோமா? இப்ப என்ன தெரியணும்? எங்க மிகாதுன்னு தெரியும். சில பேர் கேட்பாங்க, ஏன் சார் எங்கெல்லாம் மிகும்னு சொல்லிட்டோம்னா மிச்ச இடத்துல மிகாதுன்னு சொல்லிடலாம்ல. அப்புறம் ஏன் அப்படின்னா அதுல ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் விதிவிலக்காக இருக்கு. அதனுடைய நுட்பத்தை நாம் என்ன பண்ணணும்? புரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்காக சொல்றாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் வாங்க பார்ப்போம். ஆ இ ஏ என்ற சொல்லுக்கு அப்புறம் என்ற எழுத்துக்களுக்கு அப்புறமும் அந்த இந்த எந்த என்ற சொற்களுக்கு அப்புறமும் வல்லெழுத்து மிகும் சொன்னோம் இல்லையா? இப்ப ஆப்போசிட் ரூல்ஸ் கவனிங்க. அது இது எது அவை இவை எவை என்ற சொற்களின் பின் வல்லினம் மிகாது. நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஐ வர்றப்ப கண்டிப்பா வல்லெழுத்து மிகும்னு. அவை இவை எவையில லாஸ்ட் என்ன வருது? ஐ தானே. இங்க மிக கூடாது. அந்த ஐ வேற இந்த ஐ வேற புரிஞ்சுக்கணும். நீங்க தானே சார் ஐ அங்கேயே சொன்னீங்க, அப்புறம் இங்க எதுக்கு மிக கூடாதுன்னு கூடாது. எனது சொல். அப்ப என்ன போடுறீங்க? அது இது எது கீழே அவை இவை எவை என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகாது. கீழே எழுதிக்கோங்க. அது கூட்டல் கூறியது சீக்வல் டு அது கூறியது. அது கூட்டல் கூறியது அது கூறியது. புரியுது இல்லையா? இவை கூட்டல் போயின இவை போயின. இவை கூட்டல் போயின இவை போயின. எது கூட்டல் கண்டது எது கண்டது. எது கூட்டல் கண்டது எது கண்டது. எவை கூட்டல் கூறின எவை கூறின. புரியுதா? 6 சொல்லுங்க. நம்ம 4 எக்ஸாம்பிள் போட்டுக்கிறோம். புரிஞ்சுச்சா? அப்ப அது இது எது அவை இவை எவை என்ற சொற்களுக்கு பின்னாடி கண்டிப்பாக வல்லெழுத்து மிகாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் புரியுதா? இங்க பாருங்க, ஆ இ ஏ அந்த இந்த எந்த பின்னாடி மிகும். அது இது எது மிகாது. அவை இவை எவை மிகாது. அவ்வளவுதான். அப்படியே ஆப்போசிட் படிக்கிறது ஈஸியா இருக்கா? உங்க புக்ல இது 2 விதி அது 2 விதி ஆக மொத்தம் 4 விதி. நம்ம அதை என்ன பண்ணிருக்கோம்? 2 விதிக்குள்ள கொண்டு வந்துட்டோம். அடுத்த ரூல்ஸ் வாங்க. என்ன போட்டிருக்கோம்? அப்படி இப்படி எப்படி அதற்கு இதற்கு எதற்கு. முக்கியமா கேப்பா ஐ வந்தா மிகும்னு சொன்னோம்ல. அத்தனை இத்தனை எத்தனை எங்க எனக்கு நீங்க சொல்லி காட்டுங்க. அத்தனை கூட்டல் பொருள் அத்தனை பொருளா அத்தனை பொருளா? இப்ப நான் சொன்னதுக்காக சொல்லக்கூடாது. நீங்க கேஷுவலா சொல்றப்ப மிகுமா மிகாது? கண்டிப்பா மிகும் தான் எழுதும். அத்தனை கூட்டல் பொருள் அத்தனை பொருள். இத்தனை கூட்டல் பணம் இத்தனை பணம். புரியலையா? எத்தனை கூட்டல் பழங்கள் எத்தனை பழங்கள் சொல்லும் போது வாயில வரும், விதியில வராது. உங்களுக்கு புரியுதா? நம்ம கண்டிப்பா சொல்லுவோம். ஐ வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம எழுத்து மிகிற மாதிரி தான் சொல்லி பார்ப்போம். அப்ப நம்ம சொல்லும் போது மிகதான் செய்யும் சில நேரம். ஆனா ரூல்ஸ் படி கண்டிப்பா என்ன பண்ணாது? மிகாது. நான் இங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இடம் விட சொன்னேன், ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் கீழே கேப் அதிகமா விடுங்க. நான் சொல்ல ஃபுல்லா வரிசையா சொல்லிடுறேன். முடிச்சுட்டு அதுல ஒரு 2-3 எக்ஸாம்பிள் மட்டும் கீழே எழுதிக்கலாம். ஓகேவா? எழுதிக்கோங்க. அத்தனை கமா இத்தனை கமா எத்தனை.
அத்தனை இத்தனை எத்தனை கமா போட்டது அவ்வளவுதான். போட்டாச்சா? அடுத்த சொல் அவ்வாறு இவ்வாறு எவ்வாறு. அவ்வாறு இவ்வாறு எவ்வாறு. ஓகேவா? அன்று இன்று என்று. அன்று இன்று என்று. அன்று இன்று என்று. போட்டாச்சா? அடுத்த சொல் அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட எப்படிப்பட்ட. அங்க அப்படி இப்படி எப்படி மிகும், அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட எப்படிப்பட்டாலும் மிகாது. இல்ல மேடம், அப்படி இப்படி எப்படிதான் மிகும். அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட எப்படிப்பட்டன்னு வரும்போது மிகா. இங்க இருங்க, அப்படிப்பட்ட கூட்டல் பையன் அப்படிப்பட்ட பையன், இப்படிப்பட்ட கூட்டல் பொருள் இப்படிப்பட்ட பொருள். ஆனா அப்படி கூட்டல் சொன்னா அப்படி சொன்னா மிகும்ல. அப்ப அப்படி இப்படி எப்படின்னா மிகும், அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட எப்படிப்பட்டனா மிகா. அடுத்த சொல் அப்போதைய இப்போதைய எப்போதைய. நான் தான் சொல்லிட்டேன், உங்களுக்கு டவுட்னா மேடம் கேளுங்க பக்கத்துல. அவங்களுக்கு தொல்காப்பியத்தை தாண்டி பல விதிகள் தெரியும். நீங்க வந்து உங்களுக்கு நமக்கு எனக்கா தொல்காப்பியம் மட்டும்தான் தெரியும். மேடம் சொல்லுவாங்க அவங்களே இந்த விதி 10ல இன்னும் பல விதி எழுதலாம் இருக்காங்க. சாயந்தரம் என்ன எழுதுறீங்க? அப்போதைய இப்போதைய எப்போதைய. அடுத்தது பாருங்க, அன்றைய இன்றைய நாளைய. என்றைய வரக்கூடாது, அன்றைய இன்றைய நாளைய. அடுத்த லாஸ்ட் ஒன் அப்பொழுது இப்பொழுது எப்பொழுது. மொத்தம் எத்தனை இருக்குன்னு எண்ணி சொல்லிருங்க. மொத்தம் 7 இருக்கு, ஒரு 3, மொத்தம் 7 இருக்கா? ரைட். அதுல ஒரு 6 ஓல்டு புக்ல உள்ளது 1 + 7 கரெக்ட் தான். அப்பொழுது இப்பொழுது எப்பொழுது. இப்ப எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் தேவையில்லை. எல்லாத்துக்கும் முன்னாடி காசத்தப்ப வருகிற சொற்கள் வந்தா கண்டிப்பா வல்லெழுத்து மிகாது. அதுல சில குறிப்பிட்ட வார்த்தைகளுக்கு மட்டும் எழுதிக்கோங்க. கீழே எடுத்துக்காட்டு அத்தனை கூட்டல் பொருள் சீக்வல் டு அத்தனை பொருள். அத்தனை கூட்டல் பொருள் சீக்வல் டு அத்தனை பொருள். எவ்வாறு கூட்டல் கூறினான் சீக்வல் டு எவ்வாறு கூறினான். எவ்வாறு கூறினான் சொல்ல மாட்டோம்ல, எவ்வாறு கூட்டல் கூறினான் எவ்வாறு கூறினான். எவ்வாறு கூறினான். இப்பொழுது கூட்டல் சொன்னான் இப்பொழுது சொன்னான். போதும், இந்த 3க்கு மட்டும் எக்ஸாம்பிள் போட்டுக்கிட்டா போதும். ஆனா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, மேல சொன்ன எல்லா வார்த்தைகளுக்கு பின்னாடி காசத்தாப்ப வருகிற தொடர் கொண்ட சொற்கள் வரும்போது வல்லெழுத்து மிகாது. சொல்றது புரியுதா? ஓகேவா? அப்ப செகண்ட் ரூலுக்கு அப்படியே ஆப்போசிட் பண்ணிட்டோமா? ஆப்போசிட் பண்ணிட்டோமா? ஆனா உங்க புக்குல இப்ப நாம எழுதிருக்கோள்ள தொகுத்து இவ்வளவு வார்த்தை, இதை 4 விதிகளுக்கு கொண்டு போயிருப்பான். 4 விதி பிரிச்சு 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 படிக்கவே என்னது மண்டை குழம்பி மெண்டல் ஆகிற மாதிரி இருக்கும். எதுக்கு இப்படி விதி படிக்கணும்னு. ஆனா நாம் அந்த விதிகளை எல்லாம் எடுத்து கரெக்டா கம்பைன் பண்ற மாதிரி சேர்த்து விதி எழுதி வச்சுக்கிட்டோம். அடுத்த போலாமா? தேர்ட் ரூல்ஸ் வாசிங்க. இங்க பாருங்க, இனி தனி என ஆக மிக என்னும் சொல்லுக்கு பின்னாடி வல்லெழுத்து மிகும். இப்ப இங்க மிகாதுன்னு சொன்ன சொல்லல, தனித்தனியா சொற்களை பிரிச்சு, புரியுது இல்லையா? சொன்னா கவனிங்க, பல விதிகள்ல சொல்றாங்க. அதே போல இங்க 4 விதிகள்ல சொல்றான். நான் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே விதியா சொல்றேன். இப்ப படி என்னும் சொல் சேர்ந்த வினையச்ச சொல்லுக்கு பின்னாடி வல்லெழுத்து மிகும் ஒரு இடத்துல விதி கொடுக்குறான். படி என்ற ஒரு வினையச்ச சொல்லலாம். அப்ப அதுக்கு முன்னாடி வரும் போகும் பெரும் அப்படி சேர்த்துக்கலாம். அப்ப படியோட இதெல்லாம் சேருங்க.
வரும்படி, போகும்படி, பெரும்படி, அப்படியான சொல்லுக்கு பின்னாடி. அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வரும்படி, போகும்படி. பல, சிலன்னு சில சொல் இருக்கு, கண்டிப்பா வல்லெழுத்து மீறக்கூடாது. பல கூட்டல் குடிசைகள், பல குடிசைகள், நீங்க பல குடிசைகள் எழுதக்கூடாது. சில கூட்டல் சொற்கள், சில சொற்கள். எங்கேயாவது போய் சில சொற்கள் எழுதுவோமா? நிறைய பேர் யோசிப்பாங்க, சில இல்லு கூட்டலா, அப்ப என்னது ஒரு என்ன சொல்லுது, லாஸ்ட் ஒரு உயிரெழுத்து இறுதியாக கொண்ட சொல்லு, அப்ப ஆ வந்தா வல்லெழுத்து மிகலாம்ல சார்? பல சிலல மிக, ஆ வந்தா மிகதான் செய்யும், பல சிலல மிக. அப்ப பல, சில, வரும்படி, போகும்படி, ஆவது, அடா, அடி, போன்ற என்னும் சொற்களின் பின் வல்லெழுத்து மிகாது. வார்த்தையை கவனிங்க. என்னென்ன வார்த்தை சொன்னேன்? புரியுதா? பல, சில, வரும்படி, போகும்படி, ஆவது, அடா, அடி, போன்ற. படிங்களா? அப்ப ஆப்போசிட் ரூல்ஸ், பல, சில, வரும்படி, போகும்படி, அதுக்கப்புறம் என்னது, ஆவது, அடா, அடி போன்ற சொற்களின் பின் வல்லினம் மிகாது. போட்டீங்களா? இப்ப எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் எழுதணும்னு அவசியம் இல்லை, ஒன்னொன்னுக்கு. இப்ப எக்ஸாம்பிள் கீழே எழுதுங்க, பல கூட்டல் குடிசைகள், பல குடிசைகள், சும்மா ஒன்னொன்னு, ஓகேவா? பல கூட்டல் குடிசைகள், பல குடிசைகள். வரும்படி கூட்டல் சொன்னா, வரும்படி சொன்னா என்ன மேடம்? கண்டிப்பா கேட்பாங்க. வரும்படி கூட்டல் சொன்னா, வரும்படி சொன்னான் விதியா கொடுக்காட்டி கூட வார்த்தையா கொடுப்பாங்க, கொடுத்துருக்காங்க. அது இப்ப நம்ம யூனிட் படிக்கிறனால அப்படி இருக்கு. இப்ப கொஸ்டின்ல எப்படி கேட்பாங்க நான் கொடுப்பேன்ல, அப்போ உங்களுக்கு புரியும், இந்த விதிகள் இப்படிதான் கேட்பாங்க போல, அப்ப இதுக்கேத்த மாதிரிதான் படிக்கணும், நீங்களே புரிஞ்சுப்பீங்க. அடுத்தது என்னது? அடா எழுதுங்க. எவனடா பிளஸ் சொன்னது, எவனடா சொன்னது, அதெல்லாம் இணைப்பு சொல்லு, தனி வார்த்தையா வராது. எவனடா, எவனடா கூட்டல் சொன்னது, எவனடா சொன்னது. அவளாவது கூட்டல் வந்தால், அவளாவது கூட்டல் போனால், அவளாவது போனால், அவளாவது போனால் எழுத மாட்டான், ஆவதுன்னு வருதா? அவளாவது கூட்டல் போனால் அல்லது அவளாவது கூட்டல் சொன்னால், கசத்தாப்புல வர மாதிரி நீங்க எந்த வார்த்தையா போட்டுக்கலாம். ஓகேவா? புரிஞ்சுச்சா? அப்ப இந்த விதியில இதை நமக்கு ஆப்போசிட் பண்ணிருக்கோம். அடுத்து சொல்லுங்க. இரண்டாம் வேற்றுமை விதி. சரி, இரண்டாம் வேற்றுமை விதி நான்காம் வேற்றுமை விதியில் வல்லெழுத்து மிகும். 2ல மிகும், 3ல மிகா, 4ல மிகும், 5ல மிகா, 6லயும் மிகா. அப்ப இதுல விட்டது போக பேலன்ஸ் அங்க எழுதணும். அதை 2 விதி அவங்க சொல்ல புக்ல கொடுத்துருப்பா, நம்ம அதை ஒன்னாவே சேர்த்து எழுதிக்க போறோம். 3ஆம் வேற்றுமை விதி, 5ஆம் வேற்றுமை விதி, 6ஆம் வேற்றுமை விதிகளில் வல்லினம் மிகாது. அங்க இருக்கிறதுக்கு ஆப்போசிட். அப்படியே புரியுதா? புரியுதா புரியலையா? இரண்டாம் வேற்றுமை விதி, 5ஆம் வேற்றுமை விதி, சாரி 3ஆம் வேற்றுமை விதி, 5ஆம் வேற்றுமை விதி, 6ஆம் வேற்றுமை விதி. 2, 3, 5. 3, 5, 2, 4லயும் மிகும், 3லயும் 5லயும் 6லயும் மிக. அப்ப 3ஆம் வேற்றுமை விதி, 5ஆம் வேற்றுமை விதி,
ஆறாம் வேற்றுமை விதி ஆகிய சொற்களின் பின் வல்லெழுத்து மிகாது. அப்ப மூன்றாம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வர்ற தொடர், ஐந்தாம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வர்ற தொடர், ஆறாம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வருகிற தொடர்ல கண்டிப்பாக வல்லெழுத்து மிக கூடாது. மூன்றாம் வேற்றுமை உருவு என்னது? ஆல். வேற ஆண், ஒடு, ஓடு, உடன். உங்க புக்ல இருக்கு என்னோடு கூட்டல் சேர், என்னோடு சேர், என்னோடு சேர்ன்னு எழுதக்கூடாது. ஓடு, ஒடு, ஓடெல்லாம் வருதுல்ல, என்னோடு கூட்டல் சேர், என்னோடு சேர். அடுத்து எத்தனாவது உருபு? 5. 5க்கு என்ன உருபு? இல்லும் இன்னும். அது போக வேற ஏதாவது சொல்லுங்க. சொல்லுருபு. இருந்து, நின்று, விட, காட்டிலும், பார்க்கிலும். அப்பாடி, ஏதோ ஒரு 3 பேர் சொல்றீங்க முழுசா. இருந்து, நின்று, விட, காட்டிலும், பார்க்கிலும் வருது இல்லையா? மரத்திலிருந்து கூட்டல் பரி, மரத்திலிருந்து பரி. ஏன்னா இருந்து என்பது 5ஆம் வேற்றுமையினுடைய சொல்லுருபு தானே. மரத்திலிருந்து கூட்டல் பரி, மரத்திலிருந்து பரி. ஓகேவா? அடுத்து 6ஆம் வேற்றுமை உருபு அது வெளிப்படையா வருதுல்ல, அது வர்ற மாதிரி சொல்ற சொல்லு. அவளது கூட்டல் தந்தை, அவளது தந்தை. அவளது தந்தைன்னு வராது. அவளது கூட்டல் தந்தை, அவளது தந்தை. அப்ப நல்லா கவனிங்க. 2ஆம் வேற்றுமை விதியிலும் 4ஆம் வேற்றுமை விதியிலும் மிகும். 3ஆம் வேற்றுமை விதி, 5ஆம் வேற்றுமை விதி, 6ஆம் வேற்றுமை விதிகளில் கண்டிப்பாக வல்லெழுத்து மிகாது. ஏன் நமக்கு உருவு சொல்லுருவு மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்கன்னா, சில இடத்துல உருவு பயன்படுத்துற மாதிரி வார்த்தை வராது. அத வறுமொழி சொற்களோட சேரும் போது வர்ற உருவுல கொடுக்குறாங்க. அடுத்தது வாங்க, ஆப்போசிட் ரூல்ஸ். 5வது விதிக்கா? இப்ப நம்ம ஆப்போசிட் பண்ண போறது எத்தனாவது? 5வது விதியை ஆப்போசிட் பண்ண போறோம். 6ஆம் வேற்றுமை தொகையில் வல்லெழுத்து மிகும். கவனிங்க, 2ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. நான் அப்ப சொல்ற நினைவு இருக்கா? நாடு கூட்டல் கண்டான், நாடு கண்டான். ஏன்? இடல ஐ மறைஞ்சிருக்கு, நாட்டை கண்டான். கூடு கூட்டல் கட்டு, கூடு கட்டு. ஏன்? இடல ஐ மறைஞ்சிருக்கு, கூட்டை கட்டு. அப்ப சொன்ன ஆத்தி கூட்டல் சூடி, ஆத்தி சூடி. ஏன்? ஆத்தியை சூடி. ஐ மறைஞ்சிருக்கா? அப்ப 2ஆம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வருகிற விதிகளில் வல்லெழுத்து மிகும். 2ஆம் வேற்றுமை உருவு மறைந்து வருகிற தொகைகளில் வல்லெழுத்து மிகாது. புரியுதா? இல்ல இதுக்கு மேல எல்லாம் புரிய வைக்க முடியாது. இது ரொம்ப புரிஞ்சதுதான். புரியுதா புரியலையா? 2ஆம் வேற்றுமை தொகையில் உங்க புக்ல எங்க இந்த ரூல்ஸ் இருக்கு தெரியுமா? 9, 8 9th இருக்கு, 10th இருக்கா? 2ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. நாடு கூட்டல் கண்டான் சீக்வல் டு நாடு கண்டான். நீங்க அந்த நாடு கூட்டல் கண்டான் கூட்டல் போட்டீங்கல்ல, அங்க மேல பிராக்கெட்ல ஐன்னு போட்டுக்கோங்க. அப்பதான் ஐ என்னவா இருக்கு, மறைஞ்சிருக்குன்னு தெரியும். நாடு கூட்டல் கண்டான் சீக்வல் டு நாடு கண்டான். அப்புறம் ஆத்தி கூட்டல் சூடி போடுங்க, ஏன்னா அது அடிக்கடி எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பான். ஆத்தி கூட்டல் சூடி, ஆத்தி சூடி, ஆத்தி சூடின்னு எழுதக்கூடாது. ஆனா நம்ம சொல்லும் போது எப்படி சொல்லுவான்? ஆத்தி சூடி இச்சு சொல்லுவாங்க கண்டிப்பா. அப்ப நம்ம வாயில வரும், ரூல்ஸ்ல வராது. ஆத்தி கூட்டல் சூடி, ஆத்தி சூடி. ஓகேவா? புரிஞ்சிச்சா? இப்ப நெக்ஸ்ட் ஒன் என்ன விதி சொல்லுங்க. இங்க பாருங்க, பண்பு தொகை, இரு பெயரொட்டு பண்பு தொகை சொற்களின் பின் வல்லினம் மிகும். இதுக்கு நேர் ஆப்போசிட்
வினைத்தொகை சொற்களின் பின் வல்லினம் மிகாது. எக்ஸாம்பிள், சுடு கூட்டல் சோறு சுடுசோறு, அலை கூட்டல் கடல் அலைகடல். என்ன மேடம்? வினைத்தொகை சொற்களின் பின், அது வினைத்தொகை சொற்களில்னே போடுங்க. சொற்களின் பின் எதுக்கு போறோம்? சொற்களில், அங்க சொற்களில் தானே போட்டிருக்கோம். பண்புத்தொகை இருபெருட்டு பண்புத்தொகை சொற்களில் வல்லினம் மிகும். அது மாதிரி இங்க வினைத்தொகை சொற்களில் வல்லினம் மிகாது. வினைத்தொகை சொற்களில் வல்லினம் மிகாது. கீழே எழுதிக்கோங்க. அலை கூட்டல் கடல் சீக்கோல்ட்டு அலைகடல். அலைக்கடல்னு வராது. சுடு கூட்டல் சோறு சுடுசோறு, சுடுச்சோறுன்னு வராது. சுடுசோறு. ஆடு கூட்டல் கொடி ஆடுகொடி, ஆடுகொடின்னு வராது. அப்ப பண்புத்தொகை இருவிருட்டு பண்புத்தொகை சொற்களில் வல்லெழுத்து மிகும். ஆனால் வினைத்தொகை சொற்களின் பின் வல்லெழுத்து மிகாது. ரூல்ஸ் புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் ஒன். அடுத்தது எத்தனாவது விதி? 7. உவமை தொகை சொற்களின் பின் வல்லெழுத்து மிகும். கவனிங்க, உம்மை தொகை சொற்களின் பின் வல்லெழுத்து மிகாது. தாய் கூட்டல் தந்தை தாய் தந்தை, தாய் கூட்டல் சே தாய் சே, இரவு கூட்டல் பகல் இரவு பகல். அப்ப தாய் கூட்டல் சே தாய் சே, இரவு கூட்டல் பகல் இரவு பகல். அப்ப என்ன ரூல்ஸ்? அங்க உவமை தொகை சொற்களின் பின் வல்லெழுத்து மிகும். இங்க உம்மை தொகை சொற்களின் பின் வல்லெழுத்து மிகாது. கரெக்டா போடுறீங்களா? இங்க பாருங்க, இது கம்பைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா நம்ம கிராமர் படிச்சிருக்கோம். அதான் நம்ம கம்பைன் பண்ணும்போது மனப்பாடம் பண்ணாம புரிஞ்சுக்க முடியும். சொல்றது புரியுதா? அடுத்து வாங்க, அடுத்த ரூல்ஸ். சில உருவக சொற்களின் பின் வல்லினம், சில உருவக சொற்களின் பின் வல்லினம் மிகும். அங்க எழுதிக்கோங்க. எழுவாய் தொடர் விழித்தொடர் சொற்களின் பின் வல்லினம் மிகாது. எழுவாய் தொடர் விழித்தொடர், விழி பள்ளத்துக்கு வர பொதுலகரம் தானே போடுறீங்க. விழித்தல் மீன்ஸ் அழைத்தல். எழுவாய் தொடர் விழித்தொடர் சொற்களின் பின் வல்லெழுத்து மிகாது. எடுத்துக்காட்டு, கண்ணன் கூட்டல் படித்தான் சீக்கோல்ட்டு கண்ணன் படித்தான். எங்கேயாவது கண்ணன் படித்தான் எழுதுவோமா? எழுத மாட்டோமா? எழுத மாட்டோம். அப்ப கண்ணன் கூட்டல் படித்தான் கண்ணன் படித்தான். கண்ணன் கூட்டல் படித்தான் கண்ணன் படித்தான். கிளியே கூட்டல் பேசு என்ன எழுதுவான்? கிளியே பேசு. கிளியே பேசுன்னு எழுத மாட்டோம். இப்ப முதல் இருக்க தொடர் என்ன தொடர்? ரெண்டாவது சொன்ன தொடர் என்ன தொடர்? ஃபர்ஸ்ட் சொன்னது எதை வச்சு எழுவாய் தொடர் சொன்னீங்க? ரைட். கண்ணன் என்பது எழுவாய், படித்தான் என்பது பயனிலை. ஒரு எழுவாயோடு பயனிலை வருவது எழுவாய் தொடர். கிளாஸ் சொல்லியிருக்கோமா? எழுவாய் பிளஸ் பயனிலை சீக்வல் டு எழுவாய் தொடர். அப்ப எழுவாய் தொடர்ல வல்லெழுத்து மிகல. அதே மாதிரி கிளியே என்னது? விழி. பேசு, கிளியே கூட்டல் பேசு கிளியே பேசு. புரியுதா? அப்ப எழுவாய் தொடர் விழித்தொடரில் வல்லெழுத்து மிகாது. புரிஞ்சுச்சா? அடுத்த விதி. ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க, ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்ச சொல்லுக்கு பின்னாடி வல்லெழுத்து மிகும். பிற பெயரச்சங்களின் பின் வல்லினம் மிகாது. அது என்ன பிற பெயரச்சம்? டவுட் வரும். நம்ம தான் ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்பதான் காலையில பார்த்தோமே, தெரிநிலை பெயரச்சம், குறிப்பு பெயரச்சம், எதிர்மறை பெயரச்சம் வந்தா வல்லெழுத்து மிகாது.
அப்ப பிற பெயரெச்சங்களில் பிராக்கெட்ல போடுங்க, தெரிநிலை கமா குறிப்பு கமா எதிர்மறை. அப்ப தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம், எதிர்மறை பெயரெச்சம் தெரியுமா? பிற பெயரெச்சங்களில் பிற பெயரச்ச சொற்களின் பின் அப்படி போடுங்க. பிற பெயரச்ச சொற்களின் பின் வல்லினம் மிகாது. பிற பெயரச்ச சொற்களின் பின் வல்லினம் மிகாது. நான் எல்லாத்திலும் ஒண்ணு சொல்றேன். தெரிநிலை ஒண்ணு சொல்றேன், குறிப்பு ஒண்ணு சொல்றேன், எதிர்மறை ஒண்ணு சொல்றேன். படித்த கூட்டல் பெண் சீக்வல் டு படித்த பெண், அல்லது படித்த கூட்டல் நூல் சீக்வல் டு படித்த நூல். சொல்றல ஏதோ ஒண்ணு உங்களுக்கு எது பிடிக்குதோ எழுதிக்கங்க. ரெண்டாவது என்னது? குறிப்பு. நான் அப்ப சொன்னேன், நல்ல, அழகிய, கரிய, பெரிய, சிறிய. இப்படி சொல்றேன், நல்ல கூட்டல் பாம்பு நல்ல பாம்பு, சாரை கூட்டல் பாம்பு சாரை பாம்பு, இரு பெயரொட்டு பண்பு தொகை மிகும், நல்ல பாம்பு குறிப்பு பெயரச்சம் மிகாது. புரியுதா புரியலையா? இல்ல உங்களுக்கு பாம்பு வேணாமா? நல்ல கூட்டல் பையன் நல்ல பையன், நல்ல கூட்டல் பெண் நல்ல பெண், நல்ல கூட்டல் பொருள் நல்ல பொருள். உங்களுக்கு புரியுதா? நான் பாம்புக்காக சொன்னேன். சார பாம்பு நல்ல பாம்புனா, சாரை பாம்புனா இருபெருட்டு பண்பு தொகை, நல்ல பாம்புனா குறிப்பு பெயரெச்சம். புரியுது இல்லையா? அங்க மிகும் இங்க மிகாது, அதுக்காக சொன்னேன். அடுத்தது மூணாவது எழு. எதிர்மறைக்கு ஏதாவது கேளாத கூட்டல் செவி கேளாத செவி. ஆனா இதுவே கேளா கூட்டல் செவி கேளா செவி, ஏன்னா ஈர்கட்டு எதிர்மறை ஆயிரும். புரியுது இல்லையா? கேளாத கூட்டல் செவி கேளாத செவி. அப்ப ரூல்ஸ் புரிஞ்சுச்சா? ஈர்கட்டு எதிர்மறை பெயரெச்சத்தில் மிகாது. பிற பெயரெச்சமான திருநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம், எதிர்மறை பெயரெச்ச சொற்களின் பின் வல்லெழுத்து என்ன பண்ணும்? மிகாது. அப்ப அங்க மிகும் இங்க மிகாது. ஈஸியா இருக்கா? ஈஸியா இருக்கா இல்லையா? இது இங்க பாருங்க, ஒன்னொன்னே கம்பைன் பண்றப்ப அதுக்குள்ளத கம்பைன் பண்றோம். அதுக்கு படிக்கும் போது ஈஸியா இருக்கும். ஆனா புக்கில் எப்படி இருக்குன்னு தெரியுமா? இந்த விதிக்கு இந்த விதிக்கும் தொடர்பே இருக்காது, சம்பந்தம் இல்லாம இருக்கும். புரியுது இல்லையா? நம்மளே சம்பந்தம் இல்லாம தான் படிப்போம். அது சம்பந்தம் இல்லாம இருந்தா சுத்தமா தெரியாது. இப்ப எத்தனாவது விதி? 10 விதி சொல்லுங்க. இப்ப இங்க கொஞ்சம் கவனம் எங்க. இப்ப இதுக்கு ஆப்போசிட் விதி சொல்லுங்க. அகர இகர ஈற்று வினையச்ச சொற்களின் பின் வல்லினம் மிகும். இப்ப வினையச்சம் ஊழ வரும். அப்ப என்ன சொல்லணும்? உகர ஈற்று வினையச்ச சொற்களின் பின் வல்லினம் மிகா. ஆனா கவனிங்க, இந்த உகர ஈற்று சொல் ஒருவேளை வன்தொடர் குற்றியலுகர சொல்லாக இருந்தா கண்டிப்பா வல்லெழுத்து மிகும். இங்க பாருங்க, முதல் தெளிவா புக்ல 2 விதியா போட்டு வச்சிருப்பா. நீங்க என்ன மிகாதுன்னு சொல்றான், அப்புறம் எதுக்கு மிகும் சொல்றாங்க, அது என்ன மிகாத இடத்துல மிகுன்ற விதி வருது, அப்படி ஒரு குழப்பம் வரும். நீங்க இது ஒரு சிறப்பு விதி, நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கணும். ரூல்ஸ் என்னது? உகர ஈற்று சொற்களின் பின் வல்லெழுத்து மிகா. இங்க பாருங்க, வந்து கூட்டல் போனான் என்ன சொல்லணும்? வந்து போனான். உண்டு கூட்டல் சென்றான். இப்ப வந்து என்பதும் உண்டு என்பதும் குற்றியலுகரத்துல வச்சு பார்த்தோம்னா இது மென்தொடர் குற்றியலுகரம், இதுவும் மென்தொடர் குற்றியலுகரம். ஒருவேளை உகரத்தை இறுதியாக கொண்ட வினையச்ச சொற்கள் வன்தொடர் குற்றியலுகர சொல்லாக வந்துச்சுன்னா, ஏற்கனவே வன்தொடர் குற்றியலுகர சொல்லுக்கு முன்னாடி காசத்தப்ப வந்தா வல்லெழுத்து மிகுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்ப மட்டும் உகரையீற்று சொற்கள் வன்தொடர் சொல்லாக வரும்போது கண்டிப்பா இடையில வல்லெழுத்து மிகும். கவனிங்க, விற்று கூட்டல் சென்றான். இப்ப இந்த விற்று என்பது வன்தொடரா? விற்று கூட்டல் சென்றான், விற்று சென்றான். அர்த்தம் புரியுதா? பெற்று கூட்டல் கொண்டே, பெற்று கொண்டே.
அர்த்தம் புரியுதா? அப்ப ரூல்ஸ் ரொம்ப தெளிவா எழுதிக்கணும். உகரையீற்று வினையச்ச சொற்களின் பின் வல்லெழுத்து மிகாது. இது எக்ஸாம்பிள் எழுதிக்கணும். கீழே உகரையீற்று வினையச்ச சொற்கள் வன்தொடர் குற்றியல் உகர சொல்லாக வரும்போது இடையில் வல்லெழுத்து மிகும். எழுதி இது எக்ஸாம்பிள் எழுதி பாக்ஸ் போடும். வார்த்தையா தான் வரும். எப்படி கேக்குறீங்க? இதுல சொல்றீங்களா? இப்ப விற்று சென்றான்னு இருக்கும். அப்ப விற்று என்பது வன்தொடர் குற்றி எழுதுறோம். உகரையீற்று சொல்லாக வந்தாலும் கூட அது வன்தொடர் தான் குறிக்குது. அப்ப கண்டிப்பா வல்லெழுத்து மிகும். வந்து கூட்டல்னா வந்து என்பது டைரக்டாவே உகரையீற்று வினையச்ச சொல்லு, அது மென்தொடரா தான் இருக்கு. அப்ப கண்டிப்பா வல்லெழுத்து மிகாது. லாஜிக் புரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகேவா? புரியுதா புரியலையா? என்ன மேடம்? இல்ல நான் முதல் விதி சொல்றேன். நான் சொன்ன பிறகு ஒரு எக்ஸாம்பிள் எழுதுங்க கரெக்டா. ஃபர்ஸ்ட் உகரையீற்று வினையச்ச சொற்களின் பின், உகரையீற்று வினையச்ச சொற்களின் பின், உகரையீற்று வினையச்ச சொற்களின் பின் வல்லினம் மிகும். வல்லினம் மிகாது. உகரையீற்று வினையச்ச சொற்களின் பின் வல்லினம் மிகாது. இதான விதி. இப்ப நீங்க கீழே என்ன எழுதிக்கணும்? ரெண்டு எக்ஸாம்பிள். வந்து கூட்டல் போனான் வந்து போனான், உண்டு கூட்டல் சென்றான் உண்டு சென்றான். உகரையீற்று வினையச்ச சொற்களின் பின் வல்லினம் மிகாது அப்படின்னு போட்டு அது ரெண்டே எழுதிக்கணும். இங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேப் விட்டுருக்கீங்களா? இல்லையே, நான் சொன்னேன் சொல்லலையா? சரி, இருக்கிறதுல அட்ஜஸ்ட் பண்ணி எழுதிருக்கு. ஆமா. இல்ல இது ரெண்டாவது பாக்ஸ் போட்டது. இது அடுத்தது எழுதுங்க. உகரையீற்று வினையச்ச சொற்கள், உகரையீற்று வினையச்ச சொற்கள், உகரையீற்று வினையச்ச சொற்கள் வன்தொடர் குற்றியலுகர சொற்களாக வரும்போது மட்டும், உகரையீற்று வினையச்ச சொற்கள் வன்தொடர் குற்றியலுகர சொற்களாக வரும்போது மட்டும் இடையில் வல்லெழுத்து மிகும். கேட்டு கூட்டல் கொண்டேன் கேட்டுக்கொண்டேன். கேட்டு கூட்டல் கொண்டேன் கேட்டுக்கொண்டேன். விற்று கூட்டல் சென்றான் விற்று சென்றான். பெற்று கூட்டல் கொண்டோம் பெற்றுக்கொண்டோம். ஏதாவது ரெண்டு மூணு. இதுதான் எழுதணும்லாம் கிடையாது. நமக்கு புரியுற மாதிரி எந்த எக்ஸாம்பிள்லாம் எழுதிக்கலாம். இப்ப நான் எனக்கு வாய்க்கு வந்தது சொல்றேன். நான் கேட்டு கூட்டல் கொண்டேன் கேட்டுக்கொண்டேன். விற்று கூட்டல் சென்றான் விற்று சென்றான். பெற்று கூட்டல் கொண்டோம் பெற்றுக்கொண்டோம். இப்ப இந்த ரெண்டாவது எழுதணும்னு விதியோ எக்ஸாம்பிளோ இதை மட்டும் ஒரு கலர் பென்லையோ இல்ல ஒரு இதுல பென்சில்லையோ ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி போட்டுக்கணும். ஏன்னா மிகாதுன்னு சொல்ற இடத்துல மிகும் என்கிற விதி எழுதுறோமா, இது சிறப்பு விதி. அதனால அந்த இடத்துல எழுதுனாதான் அது தெளிவா புரியும். பாக்ஸ் போட்டாச்சா? போட்டாச்சா? ரைட். அடுத்து வாங்க. விதியின் 11. அவ்வளவுதான். அது எங்க இருக்கு? அப்படியே ஆப்போசிட். 8, 10 என்ற எண்ணு பெயர்களை தவிர பிற எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகாது. 8, 10 என்ற எண்ணு பெயர்களை தவிர, அங்க அதுக்கு தானே மிகவும் சொல்லியிருக்கோம். அதை தவிர மிச்சதுல மிகாது. 8, 10 என்ற எண்ணு பெயர்களை தவிர பிற எண்ணு பெயர்களின் பின், 8, 10 என்ற எண்ணு பெயர்களை தவிர
பிற எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகாது. ஓகேவா? புரியுதா? 8, 10 என்ற எண்ணு பெயர்களை தவிர பிற எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகாது. ஒரு கூட்டல் கோடி ஒரு கோடி. ஒரு கோடின்னு எழுதுவோமா? எழுத மாட்டோம். எழுதிருக்கோமா? ஒரு கூட்டல் கோடி ஒரு கோடி. 3 கூட்டல் பெண் 3 பெண். 3 பெண் எழுதுவோமா? எழுத மாட்டோம். 3 கூட்டல் பெண் 3 பெண். படாச்சா? அப்படியே ஆப்போசிட் அடுத்தது வாங்க. சால தவ தட குல என்னும் உரிச்சொற்களின் பின் வல்லெழுத்து மிகும். இங்க பாருங்க, இப்ப ஆப்போசிட் விதி. சால தவ தட குல என்னும் உரிச்சொற்களை தவிர பிற உரிச்சொற்களின் பின் வல்லெழுத்து மிகாது. அங்க இருக்கிறது அப்படியே ஆப்போசிட். ஈஸியா தானே இருக்கு. சால தவ தட குல என்னும் உரிச்சொற்களை தவிர பிற உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகாது. ஓகேவா? இப்ப உரு என்பது உரிச்சொல்லா? உரு கூட்டல் பயன் உரு கூட்டல் பயன் உருபயன். கடி கூட்டல் கமல் கடிகமல். நனி கூட்டல் பேதை நனி பேதை. நனி கூட்டல் நன்று நனி நன்று. மிக நன்றுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது கூட எழுதிக்குவோம், நல்ல வார்த்தை தான். நனி கூட்டல் நன்று நனி நன்று. அர்த்தம் புரியுதாப்ப? சால தவ தட குல என்னும் உரிச்சொற்களின் பின் வல்லெழுத்து மிகும். ஆனா சால தவ தட குல என்னும் உரிச்சொற்களை தவிர பிற உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகாது. புரிஞ்சுச்சா? அடுத்த போலாமா? எத்தனாவது விதி? என்னது? இதுக்கு ஆப்டான ரூல்ஸ் ஒண்ணு இருக்கு, நல்லா கவனிங்க. ஐகார ஓரெழுத்து சொற்கள் உயிர்மை சொற்களாய் வர. கவனிக்கணும். ஐகார ஓரெழுத்து சொற்கள் உயிர்மை சொற்களாக வர. அப்ப இந்த ஐயோட ஏதாவது ஒரு எழுத்து சேரும். இக்கு கூட்டல் ஐ கை, இப்பு கூட்டல் ஐ பை, கல் என்னும் விகுதி சேரும் போது இடையில் வல்லெழுத்து மிகாது. அப்ப ஐகார எழுத்து ஓரெழுத்து ஐகார எழுத்து உயிர்மை எழுத்தினுடைய ஓரெழுத்து சொற்களாய் வரும்போது அதோட கல் என்கிற விகுதி சேரும் போது கண்டிப்பாக வல்லெழுத்து மிகாது. அப்ப பை கூட்டல் கல் சீக்வல் டு பைகள், கை கூட்டல் கல் சீக்வல் டு கைகள். அர்த்தம் புரியுதா? எழுதிக்கோங்க. ஐகார உயிர்மை எழுத்து உங்க புக்கில் போட்டு குழப்பி எடுத்திருப்பான். ஐகார உயிர்மை எழுத்து ஐகார உயிர்மை எழுத்து ஓரெழுத்து சொற்களாய் வர. ஐகார உயிர்மை எழுத்து ஓரெழுத்து சொற்களாய் வர. ஐகார உயிர்மை எழுத்து ஓரெழுத்து சொற்களாய் வர அதனோடு கல் என்னும் விகுதி சேரும் போது. ஐகார உயிர்மை எழுத்து ஓரெழுத்து சொற்களாய் வர அதனோடு கல், இந்த இல்லு கல் என்னும் விகுதி வரும்போது
இந்த பாரு, கல் என்னும் விகுதி வரும்போது இடையில் வல்லினம் மிகாது. அப்ப எப்படி சொல்லணும்? ஐகார ஓரெழுத்து ஒரு மொழி சொல் இப்பதானே சொன்னேன். பை கூட்டல் கல் என்ன வருமா? பைகள். கை கூட்டல் கல் கைகள். கரெக்டா? கரெக்டா? இப்ப நம்ம ஓரெழுத்து ஒரு மொழி பார்த்திருக்கோம்ல, அப்ப அதுக்கு ஆப்போசிட் பண்ணும்போது ஓரெழுத்து சொல் வந்தா நல்லா இருக்கும் இல்லையா? படிக்கிறதுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி விதியா இருக்கும்ல, அதனால நான் அது வச்சிருக்கேன். பை கூட்டல் கல் பைகள், கை கூட்டல் கல் கைகள். அடுத்த ரூல்ஸ் வாங்க, அடுத்த ரூல் சொல்லுங்க. கவனிங்க, திசை பெயர் சொற்களின் பின் வல்லெழுத்து மிகும். எதுக்கு ஆப்டான ரூல்ஸ் நம்மகிட்ட இல்லை. அப்ப அது என்ன பண்ணணும்? நமக்கு தெரிஞ்ச ரூல்ஸ் எழுதிக்கலாம். இரட்டை கிளவி அடுக்கு தொடர் சொற்களின் பின் வல்லெழுத்து மிகாது. இரட்டை கிளவி அடுக்கு தொடர் சொற்களின் பின், இரட்டை கிளவி அடுக்கு தொடர் சொற்களின் பின் வேணாம். இரட்டை கிளவி அடுக்கு தொடர் சொற்களில் வல்லினம் மிகாது. ஃபர்ஸ்ட் இரட்டை கிளவிக்கு சொல்றேன். சல கூட்டல் சல, சலசலவா சலச்சலவா? சலசல. செகண்ட் ஒன்று பாம்பு கூட்டல் பாம்பு, பாம்பு பாம்பு. போ கூட்டல் போ, போ போ. போதான் சொல்லணும். போ போ இப்போ வராது. அப்ப சல கூட்டல் சல சலசல, பாம்பு கூட்டல் பாம்பு பாம்பு பாம்பு. எத்தனை கூட்டல் எத்தனை எத்தனை எத்தனை. சும்மா ரெண்டு போதும். கடை கூட்டல் கடை கடை, மலை கூட்டல் மலை மலை மலை, கரு கூட்டல் கரு கரு கரு. சொல்றோம் இல்லையா? அப்ப இரட்டை கிளவியில வல்லெழுத்து மிகக்கூடாது, அடுக்கு தொடர்ல வல்லெழுத்து மிகக்கூடாது. அடுத்த விதி போலாமா? அடுத்த விதி போலாமா? விதி எண் எத்தனை? 15க்கு ஆப்போசிட் பண்ணணும். என்ன என்ன விதி அது? தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் ஆகார ஈற்று சொற்களின் பின் வல்லினம் மிகும். இப்ப இதுக்கு ஆப்போசிட் விதி. வியங்கோல் வினைமுற்று சொற்களின் பின் வல்லெழுத்து மிகாது. பார்த்தோமா? வாழ்க வாழிய வாழியர் பார்த்தோமா காலையில? வியங்கோல் வினைமுற்று. அதான் வியங்கோல் வினைமுற்று சொற்களின் பின் வியங்கோல் வினைமுற்று சொற்களின் பின் வியங்கோல் வினைமுற்று சொற்களின் பின் வல்லினம் மிகாது. ஓகேவா? வாழ்க கூட்டல் தமிழ் வாழ்க தமிழ். வாழ்க தமிழ் எழுத மாட்டோம். வாழ்க கூட்டல் தமிழ் வாழ்க தமிழ். வாழிய கூட்டல் செந்தமிழ் வாழிய செந்தமிழ். கையர் தானே வியங்கோல். வாழிய கூட்டல் செந்தமிழ் வாழிய செந்தமிழ். இருக்கா? வாழியர் கூட்டல் தலைவா வாழியர் தலைவா. வாழியர் கூட்டல் தலைவா வாழியர் தலைவா. அப்ப கையர் இருக்கா? கையர் இருக்கா? அப்ப அதை வச்சு அப்படியே ஆப்போசிட் போட்டு எழுதிக்கலாம். ஓகேவா? ஈஸியா கஷ்டமா? ஈஸி. அடுத்த ரூல்ஸ் என்னது? நிலைமொழியின் இறுதியில் உயிரெழுத்துக்களை கொண்ட சொற்கள் வறுமொழி சொற்களோடு புணரும் போது இடையில வல்லெழுத்து மிகும். அதானே? இப்ப அதுக்கு ஆப்போசிட் ரூல் சொல்றேன். கவனமா கவனிங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா அந்த விதியின்படி ஆப்போசிட் பண்ற ரூல்ஸ்ல கல் என்ற விகுதி இருக்கா? ஒரு அக்கிரணை சொல்லோட புணரும் போது கண்டிப்பா இடையில வல்லெழுத்து
மிகாது. அடுத்த விதி என்ன இருக்கு? அடுத்த விதி வன் தொடரா? அப்ப இது வேணாம். ரைட். அப்ப இந்த விதி எழுதிக்கோங்க. இங்க பாருங்க, நிலைமொழி வார்த்தையில ஒரு உயர்திணை சொல் அமைகிற பெயர் தொகை சொற்கள் வந்துச்சுன்னா கண்டிப்பா இடையில வல்லெழுத்து மிகாது. கவனிங்க, நிலைமொழியில ஒரு உயர்திணை பெயர் தலைவி கூட்டல் கூற்று, தலைவி கூற்று. எங்கேயாவது தலைவி கூற்றுன்னு போடக்கூடாது. ஏன்னா நிலைமொழியில என்ன பெயர் இருக்கு? உயர்திணை பெயர். தொண்டர் கூட்டல் படை, தொண்டர் படை, தொண்டர் படைன்னு போடக்கூடாது. ஏன்னா நிலைமொழியில் உயர்திணையை கொண்ட சொற்கள் பிற சொற்களோடு புணரும் போது கண்டிப்பாக இடையில வல்லெழுத்து மிகாது. நம்ம அப்ப இப்ப எழுவாய் தொடராக வந்துச்சு. கண்ணன் கூட்டல் படித்தான், கண்ணன் படித்தான். அதுவே நிலைமொழி உயர்திணையை பெற்ற சொல் தான். அந்த விதி அதுக்கு பொருந்தும். எழுவாய் பிளஸ் பயனிலையாக இருக்கிற எழுவாய் தொடராகவும் அது பொருந்தும். அப்ப எழுதிக்கோங்க கீழே, நிலைமொழியில் உயர்திணையாய் அமையும், நிலைமொழியில் உயர்திணையாய் அமையும் பெயர் தொகை சொற்களின் பின், நிலைமொழியில் உயர்திணையாய் அமையும் பெயர் தொகை சொற்களின் பின், நிலைமொழியில் உயர்திணையாய் அமையும் பெயர் தொகை சொற்களின் பின் வல்லினம் மிகாது. அந்த பெயர் தொகை சொல்லுதான் ஒரு பெயரோட வினை சொல் சேர்கிற எழுவாய் தொடர் மாதிரி இருக்கிற சொல்லு. நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய நிலைமொழியில உயர்திணையா வர்ற சொல்லு. ஓகேவா? கீழே எழுதிக்கோங்க, தலைவி கூட்டல் கூற்று சீக்வல் டு தலைவி கூற்று, தலைவி கூட்டல் கூற்று, தலைவி கூற்று. தொண்டர் கூட்டல் படை, தொண்டர் படை, தொண்டர் கூட்டல் படை, தொண்டர் படை. ஓகேவா? அடுத்து வாங்க, என்னது? பன் தொடர் குற்றியலுகிற சொற்களின் பின் வல்லெழுத்து மிகும். எழுதிக்கோங்க. கல் என்னும், கல் கல் இந்த எழுதியிருக்கேன்ல, பள்ளத்துக்கு வர பொது நகரம் கல். கல் என்னும் அஃறிணை பன்மை விகுதி சேர்ந்த, கல் என்னும், கல் என்னும் அஃறிணை பன்மை விகுதி சேர்ந்த சொற்களின் பின், கல் என்னும் அஃறிணை பன்மை விகுதி சேர்ந்த சொற்களின் பின் வல்லினம் மிகாது. வல்லினம் என்ன பண்ணாது? மிகாது. பிராக்கெட் போட்டு மிகும் என்பார் சிலர். மிகாது. ஆனா உங்க புக்ல மிகும் என்பார் சிலர், அந்த சிலர் எவன் சார் அப்படின்னா சில உரையாசிரியர்கள். மிகாதுதான், ஆனா மிகும்னு சில பேரும் சொல்றாங்க. ரூல்ஸ் புரியுதா? அப்ப அக்கிரணை வார்த்தை வர்ற கூட கல் விகுதி சேரும் போது இப்ப எழுதுங்க பார்ப்போம். பாட்டு கூட்டல் கல் சீக்வல் டு பாட்டுகள். பாட்டுக்களா பாட்டுகளா? அடுத்து வாழ்த்து கூட்டல் கல் வாழ்த்துகள். எங்க வாழ்த்துக்கள் எழுத சொல்லலாமா? பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னா வாழ்த்தே தப்பா இருந்தா அது எப்படி வாழும்? முட்டாய் வாங்கி தின்னுபிட்டு கேக்கை வாங்கி தின்னுபிட்டு அதை போய் வாழ்த்துக்கள்னா வாழாது. அப்ப சரியா வாழ்த்துனா என்னது? வாழ்த்துகள். எழுத்து கூட்டல் கல் எழுத்துகள். ஆனா நம்ம எழுத்துக்கள் தான் எழுதுவோம், பார்த்திருக்கீங்களா? பாட்டுக்கள், எழுத்துக்கள், வாழ்த்துக்கள் தான். எல்லா இடத்துலயும் இக்கு இக்கு வரும், ஆனா வரக்கூடாது. என்ன மேடம்? எங்கது என்ன வார்த்தை? வாழ்த்து கூட்டல் பாடல், வாழ்த்து பாடல். அது வன்தொடர் குற்றியல் வரும்ல. வன்தொடர் குற்றியல் வரதுக்கு முன்னாடி வல்லெழுத்து மிகணும்ல. வாழ்த்து கூட்டல் பாடல் வாழ்த்து பாடல், வாழ்த்து கூட்டல் கல் வாழ்த்துகள். ஏன்னா கல் என்னும் அஃறிணை பன்மை விகுதி சேர்ந்த சொல்ல. புரிஞ்சுச்சா? அவ்வளவுதான். சாமியை கும்பிட்டு முடிச்சாச்சு. இங்கிட்டு எத்தனை, அங்கிட்டு எத்தனை? இங்கிட்டு 17, அங்கிட்டு 17.
17 விதி. உங்க புக்கில் 21 விதி. அந்த 21 சுருக்கி நம்ம 17க்குள்ள அடக்கி எழுதியாச்சு. ஓகேவா? சொல்றது புரியுதா? பல 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 நார்மல் சொல்லு. அதை திரிபு புணர்ச்சியில வரும்போது பற்பல மாறலாம். ஆனா நம்ம சொல்றது எல்லாமே இயல்பு புணர்ச்சி, இயல்பாவே புணர்ற வார்த்தையில தான். நான் அப்பதை கூட உங்களுக்கு சொன்ன நினைவு இருக்கா? வடக்கு கூட்டல் பக்கம் வடக்கு பக்கம் தான். ஏன் சார் வடபக்கம் வரக்கூடாதா? அது திரிபு புணர்ச்சி. கிழக்கு கூட்டல் பகுதி கிழக்கு பகுதி தான், ஏன் கீழ்ப்பகுதின்னு வரக்கூடாதா? அது திரிபு புணர்ச்சி. அப்ப நம்ம இயல்பா புணரும் போது ஏற்படுகிற மாற்றம். அதனாலதான் ஏன் இதை சந்தி பிழைன்னு வச்சோம். தமிழ்ல இதுக்கு பேரு புணர்ச்சி. சந்தின்னு சொல்றோம்ல, அதுக்கு பேரு தமிழ்ல புணர்ச்சி. சொற்களின் புணர்ச்சியின் போது ஏற்படுகிற ஒற்றுப்பிழை தான் சந்தி பிழைன்னு பேர். சொற்கள் புணரும் போது ஏற்படுகிற பிழை தான் சந்தி பிழைன்னு பேர். தமிழ்ல புணர்ச்சி, வடமொழியில சந்தி. ஓகேவா? புரியுதா? ரைட். கௌரவம் கண்டிப்பா அதை நான் பின்னாடி சொல்லித்தரேன். இருக்கு, நீங்க கேட்டீங்களா ஏற்கனவே, ஞாபகம் வச்சிருக்கேன். உடல்நிலை ஏற்ற நிலையில தான் கேட்குறீங்க. மிகவும் சில இடங்கள்ல ரூல்ஸ் இருக்குல்ல, விதி சொல்லித்தரேன். இப்ப கவனிங்க, பயிற்சி வினாக்கள் கீழே போடுங்க. கொஸ்டின் நம்பர் 1 and 2 3 4 எழுத போறோம். நீங்க தான் ஆன்சர் சொல்ல போறீங்க. டிஸ்கஷன்லாம் வேணாம். உங்களுக்கு தெரிஞ்சா எது ஆன்சர்னு சொல்லுங்க. தெரியலைன்னா ஏன் அது தெரியல, ஏன் அது ஆப்ஷன் பார்க்க முடியலன்றத நான் சொல்றேன். ஓகேவா? பயிற்சி வினாக்கள். கொஸ்டின் நம்பர் 1. கொஸ்டின் நம்பர் 1. சந்திப்பிழை விதிகளுக்கு பொருந்தாத கூற்று எது? ரொம்ப கவனம். சந்திப்பிழை விதிகளுக்கு பொருந்தாத கூற்று எது? ஓகேவா? ஃபர்ஸ்ட் 1, ரோமன் லெட்டர் 1. நீ ABCD போடக்கூடாது. ரோமன் லெட்டர் 1 and 2 3 4 போடணும். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் 1 போட்டீங்களா? ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்ச சொற்களின் பின் வல்லினம் மிகும். ரோமன் லெட்டர் 2, உம்மை தொகை சொற்களின் பின் வல்லினம் மிகும். உம்மை தொகை சொற்களின் பின் வல்லினம் மிகும். ரோமன் லெட்டர் 3, இருபெயரொட்டு பண்பு தொகை சொற்களின் பின் வல்லினம் மிகாது. இருபெயரொட்டு பண்பு தொகை சொற்களின் பின் வல்லினம் மிகாது. ரோமன் லெட்டர் 4, பெயரச்ச சொற்களின் பின் வல்லினம் மிகும். ஓகேவா? கீழே எழுதுங்க. ஆப்ஷன் ஏ 1 2 3. ரோமன் லெட்டர் 1, ரோமன் லெட்டர் 2, ரோமன் லெட்டர் 3. ஆப்ஷன் ஏ போட்டீங்களா? ஆப்ஷன் ஏல ரோமன் லெட்டர் 1, 2, 3. 1 2 3
இல்ல இப்ப நான் கூட எழுதி தரேன் கொடுங்க. அடுத்த ஆப்ஷன் பி 1 3 4 ரோமன் லெட்டர் 1 ரோமன் லெட்டர் 3 ரோமன் லெட்டர் 4. ஆப்ஷன் சி ரோமன் லெட்டர் 2 ரோமன் லெட்டர் 3 ரோமன் லெட்டர் 4 2 3 4. அடுத்தது ரோமன் லெட்டர் 1 ரோமன் லெட்டர் 4. ஏவா பியா சியா டியா? சி. ஏன் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் போது சரியா தப்பா? ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்ச சொற்களின் பின் வல்லினம் மிகும். அப்ப ஃபர்ஸ்ட் ஒண்ணு மிகும் டிக்கடிங்க. 2 பாருங்க உண்மை தொகை சொற்களின் பின் வல்லினம் மிகும். அப்ப உண்மை தொகைக்கு பின்ன உவமை தொகையில தான் மிகும், உண்மை தொகையில மிக கூடாது. அப்ப 2வது தப்பு. 3வது பாருங்க இரு பெயரொட்டு பண்பு தொகை சொற்களின் பின் மிகும். அப்ப தப்பு. அடுத்து பெயரச்ச சொற்களின் பின் வல்லெழுத்து மிகாது. அப்ப அதுவும் தப்பு. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்ல சந்திப்பிழை விதிகளுக்கு பொருந்தாதது 2 3 4. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? ஆனா ஆன்சர் ஆப்ஷன் டி இருக்குல்ல, டிய 1 மட்டும் கூட போடுங்க. டி இருக்குல்ல அது 1 மட்டும் போடுங்க. ரோமன் லெட்டர் 1 போட்டு மட்டும். ரோமன் லெட்டர் 4 இருக்குல்ல அதை அடிச்சிருங்க. ஏன்னா அது 1 தானே சரி. அப்ப சரியானது எதுன்னு கேட்டிருந்தா இதுக்குள்ள இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள சந்திப்பிழை விதிகளுக்கு பொருந்திய தொடர் எதுன்னு கேட்டா ஆன்சர் ஆப்ஷன் டி 1 மட்டும்தான் சரி. ஒருவேளை பொருத்தமற்றதுன்னு கேட்டனால மிச்சத்தை நம்ம எழுதிட்டோம். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 2 பிழையான கூற்றை கண்டறிக. பிழையான கூற்றை கண்டறிக. போடாச்சா? ஆப்ஷன் ஏ ஓரெழுத்து ஒரு மொழி சொற்களின் பின் வல்லினம் மிகும். ஓரெழுத்து ஒரு மொழி சொற்களின் பின் வல்லினம் மிகும். வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. ஆப்ஷன் பி வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. எழுதியாச்சா? இரட்டை கிளவியில் வல்லினம் மிகாது. இரட்டை கிளவியில் வல்லினம் மிகாது. ஆப்ஷன் டி வன்தொடர் குற்றியலுகரத்தின் பின் வல்லினம் மிகாது. வன்தொடர் குற்றியலுகரத்தின் பின் வல்லினம் மிகாது. ஆப்ஷன் டி. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சரி, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சரி, தேர்ட் ஸ்டேட்மெண்ட் சரி, ஃபோர்த் ஒன் தப்பு. ஏன்னா வன்தொடர் குற்றியில் ஒரு சொல்லுக்கு பின்னாடி வல்லெழுத்து கண்டிப்பாக மிகும். புரிஞ்சுச்சா? அவ்வளவுதான். அப்ப டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் ரூல்ஸை வச்சு கொஸ்டின் கேட்கிறப்ப ஃபர்ஸ்ட் மெத்தட் கொஸ்டின் இது பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். செகண்ட் மெத்தட் இருக்குல்ல கொஞ்சம் கவனம். நார்மலா படிச்சவங்களால எழுத முடியாது. யாரு விதிகளை நன்கு படித்து விளங்கி கொண்டாங்களோ அவர்களால மட்டும்தான் அதுக்கு ஆன்சரே கண்டுபிடிக்கும். கவனிங்க இப்ப. ஆனா புரிஞ்சுக்கிட்டா ஓகே, புரியலன்னா அது கஷ்டமா தெரியும். உங்களுக்கு புரியும், ஏன்னா விதிதான் இப்பதான் பார்த்துருக்க போட்டோம் போட்டு விளக்கி இருக்கோம்ல, போட்டு விளக்கு.
ரொம்ப கவனம். நீங்க ஒன்னொன்னு எக்ஸாம்பிளா பார்க்க கூடாது, விதியாக பார்க்கணும். சொல்றது புரியுதா? சரி, ஃபர்ஸ்ட் சொல் பாடு கூட்டல் பாடு, பாடு பாடா பாடுபாடு. ஏன்னா அடுக்கு தொடர் சொற்களின் பின் வல்லெழுத்து மிகாது. மிகுந்திருக்கு, தப்பு. செகண்ட் ரூல்ஸ் பாருங்க, தச்சு கூட்டல் தொழில் தச்சு தொழில். வன்தொடர் குற்றியலுகர சொற்களின் பின் வல்லினம் மிகும். கேடா கூட்டல் பொருள் கேடா பொருள். ஈறுகெட்ட எதிர்மறை சொற்களின் பின் வல்லெழுத்து மிகும். ஒன்று கூட்டல் கொடு ஒன்று கொடா ஒன்று கொடா. 8, 10 என்ற எண்ணு பெயர்களை தவிர பிற எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகா. வரும்படி கூட்டல் சொன்னார் வரும்படி சொன்னார். ஏன்னா பல சில வரும்படி போகும்படி ஆவது அடா அடி என்னும் சொற்களின் பின் வல்லெழுத்து மிகா. கரெக்டா? அப்ப இங்கேயும் தப்பு, இதுவும் தப்பு. அப்ப என்ன கேட்டிருக்காங்க? சந்திப்பிழை விதிகளில் பொருந்தாத. எப்பயுமே இந்த மைண்டு சரியானது எழுதிய பழக்கப்பட்டிருக்கும். அங்க சரியற்றதுன்னு இருக்கும். நீங்க சரியானது எழுதி வீட்டுக்கு வந்து கொஸ்டின் பேப்பரை பார்த்தா சரியற்றதுன்னு. அப்ப சரியானதா சரியற்றதா பொருத்தமானதா பொருத்தமற்றதா கவனமா பார்த்துட்டு ஆன்சர் பண்ணும். அப்ப இங்க பாருங்க, பொருத்தமற்றது எதுனா 1 2 1 4 5. அப்ப 1 4 5 ஆன்சர் ஆப்ஷன் பி. ஒருவேளை சரியானது எதுன்னு கேட்டிருந்தா எதா இருக்கும்? 2 மட்டும் 3. ஆன்சர் ஆப்ஷன் டியா இருக்கும். நமக்கு பொருத்தமற்றதுன்னு கேட்டனால அந்த ஆப்ஷன். இப்ப செகண்ட் மெத்தட் புரியுதா? ஃபர்ஸ்ட் விதியை வச்சு, ரெண்டாவது எக்ஸாம்பிள் வச்சு. இப்ப மூணாவது மெத்தட். இங்க இருங்க, இந்த 3 மெத்தட்ல ஏதாவது ஒண்ணு வரும். ஓகேவா? அது எப்படி வச்சு கேட்பா, நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி படிச்சுக்கிட்டீங்கன்னா எப்படி கொஸ்டின் கேட்டாலும் எழுதிடலாம். அடுத்த ரூல்ஸ் எழுதிக்கோங்க. தேர்ட் ஒன். இதை முடிச்சிடலாம். அடிச்சிடவா?
இந்த மாதிரி கொஸ்டின் கொடுக்கும்போது ஒரே தொடரையே 4லையும் கொடுப்பான். அப்ப நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சில இடத்துல இப்போ இருக்கும், சில இடத்துல இப்போ இருக்காது, 2லயும் இப்போ இருக்கும், சில 2லயும் இருக்காது, கண்டுபிடிச்சிடலாம். வேற வேற தொடரா இருந்தா ரொம்ப கஷ்டம், கவனமா பார்க்கணும். சரி, இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், எந்த ஸ்டேட்மெண்ட் சரின்னு நினைக்கிறீங்க? இப்ப எங்க குரங்கு மரத்திலிருந்து தாவி போடக்கூடாது. ஏன்னா மரத்திலிருந்து என்பது 5ஆம் வேற்றுமை தொகையில மிகாது. தாவி கூட்டல் சென்றது, தாவி சென்றது. ஏன்னா இகர ஈற்று சொற்களுக்கு பின்னாடி கேசத்தை அப்ப வந்த வல்லெழுத்து மிகும். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? தப்பு. கவனிங்க, முரட்டு கூட்டல் காலை, முரட்டு காலை. ஆனா காளையை பிடித்து 2ஆம் வேற்றுமை விரி சொற்களுக்கு பின்னாடி கேசத்தை அப்ப வந்தா வல்லெழுத்து மிகும். அப்ப முரட்டு காளையை பிடித்து அடக்கினான். கரெக்டா? அடுத்து பாருங்க, செயற்கை நுண்ணறிவு கேசத்தப்ப வல்ல மிகாது. செயற்கை நுண்ணறிவு பற்றிய படிப்பை. பற்றிய கூட்டல் படிப்பையா, பற்றிய படிப்பையா? செயற்கை நுண்ணறிவு பற்றிய படிப்பை தேவை என கூறினார். இனி தனி என ஆக என்னும் சொற்களுக்கு பின்னாடி வல்லெழுத்து மிகும். அடுத்து பாருங்க, அந்த பையன், அந்த கூட்டல் பையன், அந்த பையன். தனித்தமிழ் நூலை கூட்டல் தேடி, நூலை தேடி கூட்டல் பிடித்தான், தேடி பிடித்தான். அப்ப எல்லாத்திலுமே வல்லெழுத்து மிகுந்திருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் டி. அப்ப எழுத்துக்களை திரும்ப திரும்ப சொல்லி பார்க்கணும். சொற்களை சொல்லி பார்க்கும்போது சொல் மாதிரி தெரியக்கூடாது, இலக்கணத்தில் அது என்ன விதியாக வரும்னு தெரியணும். புரிஞ்சுச்சா? நீ அதனாலதான் குரூப் 4 எக்ஸாம்ல இந்த யூனிட் தான் தீர்மானிக்கும் நல்ல மதிப்பெண்ண. புணர்ச்சி விதிகள், பகுவத உறுப்பிலக்கணம், இந்த யூனிட் எல்லாம் பார்த்தோன்னு நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். புரிஞ்சுச்சா? அப்ப இது ஈஸியா கஷ்டமா? ரொம்ப ஈஸி. நம்ம புரிஞ்சுக்கிறத பொறுத்தது. என்ன மேடம்? படித்தான். நானும் அந்த பயிற்சி தேடி படித்தான். இதுக்குதான் மேடம் வேணும்ங்கிறது. சொன்னாங்களா? இல்ல, உண்மையிலே அதான் சொல்றேன் மேடம். இலக்கணத்துல ஆழ்ந்த புலமையோடு இருக்காங்க. இல்ல, தேடி பிடித்தான்னா நான் நூலகத்துல தேடி கண்டுபிடிக்கன்னு வச்சேன். ஆனா அது பொருள் நேரடியா இல்லை, எல்லாரும் எடுத்துக்க மாட்டாங்க. தேடி படித்தான். ஓகே, அப்ப விதி புரியுதா? அப்ப இந்த 17 விதிகளை இங்க பாருங்க, புக்ல நீங்க ஒன் டைம் பாருங்க. குழப்பம். ஆனா நாம் எழுதியிருக்கோம்ல, அது கரெக்டா கம்பைன் பண்ணிருப்போம். எதை எந்த விதியோட கம்பைன் பண்ணா நம்ம ஈஸியா மனப்பாடம் பண்ண முடியுமோ அப்படி நாம கம்பைன் பண்ணி வச்சது. ஓகேவா? அப்ப எக்ஸாம்குள்ள அப்பப்போ ஒன் டைம் எடுத்து ரீட் பண்ணி இந்த விதிகளை தெளிவாக என்ன பண்ணணும், புரிந்து வைத்துக் கொள்ளும். இந்த விதிகள்ல தான் இதோட இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு.
அதெல்லாம் சேர்ந்து படிச்சுக்கிட்டா இன்னைக்கும் ஜேர்னலிசத்துல இதழியல் துறையில மெய்ப்பு திருத்துணர்னு சொல்லுவாங்க, புரியுது இல்லையா? அப்படின்னு ஒரு போஸ்டிங் இருக்கு. பேப்பர் ஃபைனலா பிரிண்ட் ஆகி வந்த பிறகு அதுல உட்கார ஒற்றுப்பிழை, சந்திப்பிழை, ஒருமை பன்மை பிழை நீக்கம், உருபு மயக்கம், பொருள் மயக்கம், அதெல்லாம் பார்த்து செக் பண்ணா, புரியுது இல்லையா? அது நிறைய பேருக்கு என்ன பண்ண அதுல பணி வாய்ப்பு கிடைக்கும். நிறைய பேர் இன்னும் அரசு பணியை பெற்ற பிறகு அவங்க நிறைய எனது கடிதம் எழுதும் போதும் அபிஷியலா நிறைய லெட்டர்லாம் எழுதும் போது இந்த மாதிரியான பிள்ளைகள் நிறைய பேத்துக்கு வரும், புரியுதா? டைப் ரைட்டிங்ல உள்ளவங்களுக்கு, ஸ்டெனோகிராஃபர்ல உள்ளவங்களுக்கு, அவங்களுக்கு எல்லாம் நாம ஆசிரியராக இருக்கிற காரணத்தினால எந்த பாட ஆசிரியராக இருந்தாலும் கூட அவ்வப்போது இந்த மொழி புலமை புரிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க உங்களுடைய பாடத்துல எழுதும் போது இந்த இடத்துல ஒற்று வரும், இந்த இடத்துல ஒற்று வரக்கூடாது அப்படின்ற சின்ன சின்ன பிழைகளை மிக எளிமையாக விளக்கி சொல்லலாம். ஓகேவா? ஓகேவா? அடுத்து பகுபத உறுப்பிலக்கணம். ஓகேவா? பிரேக் வேணுமா? 5 நிமிஷம் வேணுமா? சரி, ஒரு 5 மினிட்ஸ். இது ரொம்ப ட்ரையான யூனிட் தான், கஷ்டம் தான். ஓகேவா? ஆனாலும் படிச்சுக்கிட்டா ஈஸி.